பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி, பிஜேபி இதுவரையிலும் வரலாறு இல்லாத ஒரு பெரிய வெற்றியை பெற்றது. ஆனால் 100 நாட்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோல்வி என்பது, பின்னடைவு என்பது 3 கட்டமாக நடந்த இடைத்தேர்தல்கள், சட்டமன்ற இடைத்தேர்தல்கள், உத்தரகாண்டில் ஆரம்பிச்சு பீகார்ல இருந்து இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் வரையிலும் அடுத்தடுத்து நடந்த இடைத்தேர்தல்களில் பிஜேபி தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது, தோற்கிறது. இப்போ மோடி அலை ஓய்ந்து விட்டது, பிஜேபி மீது மக்கள் அதிருப்தி கொள்ள தொடங்கி விட்டார்கள் அப்படின்றது பொருளா? அதாவது மிக பெரிய மோடி அலையே இந்த சூழ்நிலைக்கு போயிடுச்சோன்னு என்னோட கருத்து. ஏன்னு சொன்னால், மோடி அவர்கள் பெயர் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அர்ஜி நாடு முழுக்க இளைஞர்கள் மத்தியில், பொதுவான வாக்காளர்கள், நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் இருந்தது. ஆகவே அவர்கள் களத்தில் இறங்கி மிக தீவிரமாக பணியாற்றினார்கள். அதனால் ஊடகங்கள் கூட 160, 180, 200, 202 பேசிகிட்டு இருந்த நேரத்தில் பிஜேபிக்கே 282 சீட் வரைக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு, யாருக்கெல்லாம் திரு மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்ற வெறி இருந்ததோ அவர்கள் தே ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு. அதுதான் இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய இதுவாக இப்போ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் வெளியில் வரல. உதாரணமாக வதோதராவில் மோடிஜி அவர்கள் நிற்கும் பொழுது 11 லட்சத்துக்கு மேற்பட்டவர் வாக்களித்தார்கள். இன்னைக்கு 8 லட்சம் பேர் தான். ஆகவே இந்த சாட்டிஸ்ஃபைடு பப்ளிக் வெளியில் வரல. எப்பொழுதுமே மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது திருப்தி இருந்தால் ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையும். அதனால் இந்த தேர்தல்கள், அது உத்தரகாண்டிலிருந்து பீகாரில் இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதில் எல்லா எதிர்கட்சியும் ஒன்றா சேர்ந்தாங்கங்கிறதுனால வந்ததான். பிஜேபியினுடைய ஓட்டுலேயோ அல்லது அங்கே ஈவன் நம்பர்ஸில் 2 சீட்டு குறைஞ்சது ஸ்மால் மார்ஜினில், காரணம் இவங்க எல்லாரும் சேர்ந்ததுனால. ஸோ அது பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஹேஸ் சேஞ்ச். பட் மற்ற இடங்களில் இருக்கிறது நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது, தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று நமக்கு புரிகிறது. ஆனால் மோடி அவர்கள் அரசு பற்றி இன்றைக்கும் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஆகவே மோடி அவர்களுடைய பாப்புலாரிட்டி, அவருடைய அலை குறைஞ்சு போச்சுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். உத்தரப்பிரதேசத்தில் 73 இடங்கள்ல பாரதிய ஜனதா கூட்டணி கைப்பற்றுச்சு. இன்றைக்கு மோடியுடைய சொந்த தொகுதி வாரணாசியிலேயே ஒரு தொகுதியில, சட்டமன்ற தொகுதியில சமாஜ்வாதி கட்சி ஜெயிக்கிறது, பாஜகவின் கூட்டணி தோற்கிறது. குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி வென்ற இடங்கள்ல 9 இடங்கள்ல 3 இடங்கள்ல இப்போ காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கு. ஆளுங்கட்சியாக ராஜஸ்தான்ல பிஜேபி இருந்தும் கூட 3 இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. அப்போ இது ஒரு இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கான அதிருப்தி அப்படின்னு இது பார்க்க முடியாதா? பாஜகவோட செல்வாக்கு குறையுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது, சமாஜ்வாதி கட்சி போட்டியில் இல்லை. இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டி. ஸோ பகுஜன் சமாஜ் பார்ட்டி நிற்காதனால அதனுடைய வாக்குகள் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போயிருக்கு. அதனால தான் இந்த மாற்றமே வந்திருக்கு. ஆகவே நாம் ஒரு புதிய சூழ்நிலை இப்போ என்னன்னா, இவங்க கம்பைண்டாக நின்னாலும் அதை மீறி வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வியூகங்கள் வகுக்க வேண்டியது அவசியங்கிறது புரியுது. ஆகவே ஒரு விஷயம் உண்மைதான், நாம இருந்த சீட்டுகள் போயிருக்கு. இதை சால்ஜாப்பு சொல்லி மறைப்பதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் ஒரு சரி செய்ய முடியாத ஒரு சரிவாக போய்விட்டது என்றும் நான் நினைக்கவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் உங்க கட்சி கையாண்ட ஒரு அணுகுமுறை, யோகி ஆதித்யநாத் போன்றவங்க தீவிர ஹிந்துத்துவம் பேசுறவங்க, சிறுபான்மையினருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க, லவ் ஜிஹாத் அப்படின்ற விஷயத்தை முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ணாங்க. மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அளவிற்கு மத ரீதியான அணிதிரட்டல்களை நடத்த முயற்சித்தாங்க. அதற்கான பின்னடைவு இது, அதற்கு மக்கள் கொடுத்த படுதோல்விதான் இந்த இது அப்படின்னு சொல்ற விமர்சனம் எப்படி பாக்குறீங்க? கற்பனையாக உட்கார்ந்து கொண்டு ஒரு விஷயத்தை ஒருதலை பட்சமாக எழுதுவது, அலங்காரமான வார்த்தைகள் போடுவது என்று சிலர் கடைபிடிக்கலாம். இந்த ட்ரெண்ட் யூபியில் மட்டும் இருந்திருந்தால் நான் நீங்கள் சொல்லுகின்ற வாதத்தில் ஏதாவது கொஞ்சம் வலு இருக்கலாம் என்று கூட சந்தேகத்தின் அடிப்படையில் கற்பனையாக ஏதோ பத்திரிகை அலுவலகத்தில் உட்கார்ந்து எழுதக்கூடிய விமர்சனம் அல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக களத்தில் நின்ற சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மக்களை பிளவுபடுத்துற ஒரு மதவாத அரசியலுக்கு ஊபி மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க, எதிராக தீர்ப்பளிச்சிட்டாங்க. மேற்கு வங்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியால் இருந்த ஒரு சீட்டை கூட வச்சுக்க முடியலையே. அப்போ காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் இந்தியா விட்டு மக்கள் வெளில தூக்கி போட்டாங்களா? ஏன்னா இந்த லவ் ஜிஹாத் பற்றியெல்லாம் கேரளாவில் ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ஆகவே அந்த உண்மையை பேசுறதா இல்லை பேசினால் சில பேர் கோவிச்சுப்பாங்களா இல்லை பேசாமல் இருக்கிறது நல்லதாங்கிறதெல்லாம் சரியில்லை. இந்த நாட்டுக்கு அந்த மாதிரி நடக்கிறது, ஒரு பெண் குழந்தை ஆபத்தில் இருக்குன்னு சொன்னால் அதை பற்றி பேசுறதுல தப்பு இல்லை. ஆனால் அதனால நடக்கலைங்கிறேன்னா, அந்த மாதிரி யூபி மட்டும் நடந்திருந்தா கூட நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸ் ஒரு கால் கான்ட்ரிபியூட் பண்ணிருச்சோ, இதனால மைனாரிட்டி கன்சாலிடேஷன் பிஹைண்ட் சம் பார்ட்டி நிகழலாம். நான் அது
ஒரு இஷ்யூவை பற்றி பேசுறது வந்து இம்பேக்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னா இருக்கும். சமயத்தில் என்ன மாதிரி ஆகும், போலரைஸ் ஆகுது. பிஜேபிக்கு எதிராக மைனாரிட்டிஸ் போலரைஸ் ஆச்சா, அதனால இந்த பின்னடைவு நமக்கு வந்திருக்கா, அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது யூபிக்கு மாத்திரம் நடக்கலை, ராஜஸ்தான் குஜராத்லையும் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக எனக்கு நான் நினைக்கல. அதில் பெருவாரியாக என்ன நடந்திருக்குன்னா, பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஃபீல்டில் இல்லாதனால அந்த வாக்குகள் சமாஜ்வாதி பார்ட்டியின் பின்னால் போயிருக்கு. இப்போ ஒரு கால் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் களத்தில் இருந்திருந்தால் யூபியோட டிசிஷன் ரிசல்ட்டு மாறி இருக்குங்கிறது தான் என்னோட கணிப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் தமிழுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்கிறதே பொய், போலித்தனம், தமிழை அழித்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜயகாந்த், வைகோ, ராமதாஸ் இவங்களுமே நீங்க வந்து ஹிந்தியை திணிக்க பாக்குறீங்கன்னு கண்டன அறிக்கை கொடுக்கக்கூடியவங்களா தானே இருக்காங்க.